பெட்ரோல் அடிக்கிறேன். உனக்கு தான் சளி வண்டி வண்டியாக இருக்கேடா. அதான் நீ வண்டியில் மூக்குலேயும் வாயிலையும் நிறைய சளியாக வச்சிருக்கல, எடுக்க வேண்டாம். அதுக்காண்டி கஷாயம் போட்டுருவோம். இதுலேருந்து தான் சீடு வரும். அந்த அந்த இது என்ன தெரியுமா உனக்கு? அந்த செடி பேர் என்ன தெரியுமா? வெத்தலை இல்லை. பிக்காதா, அப்படி பிக்காதா, அப்படி பிக்காதா, அப்படி பிக்காதரா. இது மோந்து பாரு. கற்பூர வாடை அடிக்கும், அதனால இது பேர் என்ன தெரியுமா? கற்பூர வலி. இல்லை வெத்தலைன்னு சொல்கிற, தெரிஞ்சுக்கிட்டேன். போய் வாஷ் பண்ண. போதும், இது போதும், ஜாஸ்தி போதும்டா. புளிப்பாவா? இது புளிப்பாலாம் இருக்காது, இதுவும் இனிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். அந்த மருந்து இதுவும் சேரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக சரியும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் காலையில் ஒரு பனி இருக்குல்ல, அது போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோலாம் இருக்காது. ஓகே, என்னென்ன இருக்குது பாரு. வெத்தலை ஒரு 2-3 வெத்தலை எங்கே இருந்தால் இல்லை, எல்லா லீஃபும் எங்கே இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் துளசி, அப்புறம் இது பற்றி இது கொஞ்சம், எல்லாம் இவ்வளோதான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். இது கற்பூரவள்ளி இருக்கிறதுலே சளிக்கு இதுதான் வந்து பயங்கர எஃபெக்டிவ். இதை நீ அப்படியே சாப்பிட்லாம் தெரியுமா? நான் வாயில் விட்டுறேன், வெயிட் பண்ணு. நான் விட்டுறேன், இது சாப்பிடு, சளிக்கு ரொம்ப நல்லது. என்ன ட்ரையலா? அது என்ன ட்ரையலு? சரி சாப்பிடு. எப்படி இருக்கு? புளிக்குதா? உனக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டு ஒன்று அது புளிக்குது. இது லேசாக காரல் இருக்கும். நீ ஃபுல்லாக சாப்பிடு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி சாப்பிடாமலாம் இருப்பானுங்க, அதனால் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா டேஸ்டியாக குடிக்கிற மாதிரி கஷாயத்தை ரெடி பண்ணிடுவோம். அவன் வேலையை அவன் பார்க்குறான். டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா அதனாலலாம் உனக்கு சளி பிடிக்கலன்னா அந்த அளவுக்குலாம் டஸ்ட் வரல, புரியுதா? ஒழுங்காக நிறைய கீரை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட. டேய் உண்மையை சொன்னால் என் வாழ மாட்டுரு. எவ்வளோ கஷாயம் வருது சொல்லட்டுவோம். ஆமாம், எனக்கு கருவேப்பிலை வேணும், கீரை வேணும், முருங்கைக்கீரை வேணும். தாத்தா கிட்ட கேட்டு. ஏய் இங்க வாடா, நீ யாருக்கிட்ட வேணா கேளுடி. சாப்பிடவே மாட்டாரு இதெல்லாம். இரு இங்க வாடா, என்னையும் சொல்லு. நீ கீழே போய் தாத்தா கிட்ட கேட்ட, நில்லுடா. நீ தாத்தா கிட்ட போய் கேட்ட, நான் சின்ன வயசுல முருங்கைக்கீரை சாப்பிடவே மாட்டேன் நான். இதை நான் நம்பணும். எவ்வளோ இருமுறை பத்தியா? ஒரு 2 லாரிக்கு இருக்கும் போல இருக்கும் உள்ள சளியாக வச்சிருக்க ராஸ்கல். வைராஜாங்க உடைச்சிடாத. அப்புறம் தோசைக்கு மாவு கிடைக்காது, எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஏண்டா வீட்டில் அரைச்சி சாப்பிடணும்னா வெளியே போய் தோசை வாங்கி தரணும். இது போட்டு நல்லா கொதிக்க, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல, கொஞ்சோண்டு கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் பாதி ஆகிற அளவுக்கு சுண்டுனா போதும். இதை நல்லா குடிக்கணும். இதெல்லாம் இப்படியே எடுத்து ஒன்று சாப்பிடணும்டா. இப்படிங்க பாரு, பரவாயில்ல, அதனால நீங்கள் பாரு சளி உடனே குறையும். நீ வந்து உனக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு எல்லாத்தையும் பரப்பி வேற விட்ட. ஸ்கூலுக்கு போய் படிக்க போறான்னா சளி எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். இது 2 எது கேட்குற? இது தண்ணி, இது கஷாயம் இல்ல. இது தண்ணி, இது கஷாயம் இல்ல. தண்ணி இது போய் சொல்றாரு, இது கஷாயம் இல்ல, இது தண்ணி.
இனிமேல் கொதிச்சாதானே இது கஷாயமாக மாறும். வெறும் கையை போடாதடா. கெட்டு போகும். வெறும் கையை போடக்கூடாதுடா. கொஞ்சோண்டு இவன் கிட்ட வந்து தேனை காப்பாத்துறது பெரிய கொடூரமா இருக்குங்க. தேன் சாப்பிட்றது நல்லதுதான். இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகை போட்டு அப்புறம் இதில் அப்படியே தேனை இது பண்ணி இதை அப்படியே சாப்பிடு. அப்படியே சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இந்தா நல்லா இருக்கா? மிளகோட தேனை சேர்த்து சாப்பிடும்போது சளி எல்லாம் வராது. இப்போ வந்துடுச்சு, வந்தாலும் சீக்கிரமாக குணமாகும். டாக்டர்கிட்ட கேட்டாலும் இதை சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன் இதெல்லாம். சாரி 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 அது குறைஞ்சிருச்சா? நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம்டா இதில். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுறேன், புரியுதா? ஓகே. கஷாயம் எனக்கு ரொம்ப இல்லை, வேணாம், குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குண்டா. இதை குடிச்சிரு போதுண்டா. நாளைக்கு சளி எப்படி போதுன்னு பாருங்க. டேய் அந்த அளவுக்குலாம் சூடு இல்லை, சீன் போடாத. நான் வேறு தமிழ் தரேன். நீ என்னென்ன பண்ணுவேன் குடிக்கிறதுக்குன்னு எனக்குலாம் தெரியும். வரேன் இந்த கிளாஸை குடிக்கிறேன், இந்த கிளாஸை கொடுத்த குடிச்சுதான் தெரியும். இது கொஞ்சம் திக்கான கிளாஸ். டேய் இங்கே வா. பாதி டம்ளர் தான். இதை வேணா குடி, இதை வேணா குடி, அது ஒன்று ஆனால் குடி 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 குடி. எது வேணா வச்சுக்கோ, குடி. இந்த டிம்க்கு கொடுக்குற வேலை என்கிட்ட வச்சுக்க. கையிலேயே ஊத்திருக்கோம், சூடா வேற இருக்கு. உள்ள குடி, ஊதி ஊதியாவது குடிச்சிரு. வேற உன்கிட்ட பேசி எனக்கு ஆல்ரெடி சளி வர ஆரம்பிச்சு. குடிடா. சூப்பரா குடி வினய். சூப்பரா தித்திப்பா இருக்குடா வெத்தலை.